விளையாட்டு ஒன்று கூறுகிறேன், விளையாடி பார்ப்போம். அனைவரும் தங்களின் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு முதலில் காமராஜர் என்று யோசித்து பாருங்க. கண்ணை மூடுனேன்னு வச்சுக்கிறீங்க, எந்திரிச்சு புறப்பட்டு போயிருவாங்க. அதனால நான் விழிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் மனதிற்கு முதலில் வருவது ஆலன் ஜேம்ஸ் கூறிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடா, அல்லது நெய்வேலி நிலச்சாலையா, அல்லது ஏழை எளிய மக்களிற்கு உணவளித்த மதிய உணவு திட்டமா, சீருடை திட்டமா? நடுவர் அவர்களே, அருமையான கேள்வி. நடுவர் அவர்களே, இந்த அணில இருந்து தாரிகா பேசினாங்க. அவங்க ஒன்னு சொன்னாங்க, காமராஜர் சமூக பணிக்கு முன்னாடி அரசியல் பணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு பேசினாங்க. காமராஜர் வந்துட்டாரு, அவர் அந்த பொண்ணு மாதிரியே பேசி காட்டுறான் பாருங்க. அவர் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நீ வருவ நடுவர் அவர்களே, அவர் 13 வயசுல அரசியலுக்கு வந்தார். நடுவர் அவர்களே, அவர் அதற்கு முன்னாடியே ஒரு தந்தை அகால மரணம் அடைந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்து பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அப்போது அவருடைய மாத சம்பளம் ரூபாய் 8 மற்றும் 50 காசு மட்டும் தான். நடுவர் அவர்களே, அந்த 8 ரூபாய் 50 காசில் 7 ரூபாய் 50 காசை வீட்டிற்கு கொடுத்து விட்டு மதிய உணவிற்காக ஒரே 1 ரூபாய் வைத்துக் கொள்ளார். நடுவர் அவர்களே, காமராசர் அன்னைக்குதான் முதல் நாள் எல்லாரும் போலயும் சம்பளத்தை வாங்கிட்டு சந்தோஷமா சாலை ஓரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு நலிந்த கிழவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். நடுவர் அவர்களே, குடப்புலவையனார் கூறுகிறாரு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஆனா எங்க பெருந்தலைவர் எங்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்து, உயிர் கொடுத்து, கல்வி கொடுத்து, கேள்வி கொடுத்து, மானம் கொடுத்து, வெற்றி கொடுத்து எங்க எல்லாரையும் முன்னேற்றி இருக்காங்க. நடுவர் அவர்களே, கொடுத்திருக்கிறாரு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபாஷ். நடுவர் அவர்களே, நமக்கு பழமொழி சிலது கேட்கும் போது ஒரு இவரை பார்த்துதான் அந்த பழமொழியே எழுதியிருப்பாங்களோ நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி காமராஜரை பத்தி எழுதின பழமொழியில எனக்கு தோன்ற சிலதை மட்டும் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிரிச்சா மாதிரியே இருப்பாருங்க எல்லா போட்டோலயுமே. அப்புறம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஐயா, ஒரு கருப்பு வைரம்ங்க. உழைப்பே உயர்வு, மக்கள் பணியே மகேசன் பணி நினைச்சவருங்க. என் கடமை பணி செய்து கிடப்பதே நினைச்ச மிக சிறந்த தலைவர்கள் ஒருவர் பெருந்தலைவர் காமராஜருங்க. காமராஜர் என்ற ஒரு தலைவர் உண்டு, இங்க அவரை போல எவர் உண்டு? நடுவர் அவர்களே, அப்படி கேளியா? அருமை. தாரிகா இன்னொன்னு சொன்னாங்க, சட்டை பையிலே காசு இல்லாதவன் சமூகத்திற்கு எப்படி செய்வான்? அவனுக்கு அரசியல் பணி இருந்தால் தான் சமூக பணி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அந்த சமூக பணினால தாங்க அவனுக்கு அந்த அரசியல் பணியே கிடைச்சது.